ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைய வீடியோவில் ஒரு புதிய தகவலை நம்ம தெரிஞ்சுக்குவோம். 6 சிக்மா நான் எழுதியிருக்கேன் கீழே. 6 சிக்மா இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில பேர் இதை கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். ஒரு படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்த இன்ஜினியர்ஸ் அல்லது கிராஜுவேட்ஸ் அவங்க வேலை செய்கிற இடத்துல இந்த வார்த்தைகளை அப்படியே ஹை லெவலில் கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு நல்லாவும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஒரு சில பேருக்கு சுத்தமாக தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது சம்மந்தமான தகவல்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிக்மா அப்படிங்கிற அந்த க்ரீக் ஆல்ஃபபெட் இல்லைங்களா, அந்த க்ரீக் அந்த லெட்டர் சிக்மா எதுக்கு உபயோகப்படுத்தப்படுதுன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் புள்ளியியலில் யாரெல்லாம் புள்ளியியல் கல்லூரியில் படிச்சிருக்கீங்களோ, மேஜராகவோ இல்லை அலைடு சப்ஜெக்ட் ஆன்சிலரி சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிக்மா அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னென்னாங்க, ஒரு 1000 விஷயம் நடக்குது சரிங்களா. அந்த 1000 விஷயத்தில் நம்ம வந்து அந்த 1000 விஷயத்தினுடைய அவுட்கம்மோ அந்த வெளிப்பாடும் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்பாடும் ஒரே ஒரு விஷயமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஹமாம் சோப் கம்பெனி. அந்த ஹமாம் சோப் கம்பெனியில் இந்த உதாரணத்தில் வந்து ஒரு 10 லட்சம் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் ஹமாம் சோப்பை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்த 6 சிக்மா வந்து இந்த ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மற்ற இண்டஸ்ட்ரியில் சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணுறாங்க. பட் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த உதாரணத்தில் அந்த 10 லட்சம் ஹமாம் சோப்பும் அது ஆரம்பத்தில் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆரம்பித்து அது சோப்பு வடிவத்தில் கொண்டு வந்து அதை சோப்பாக உருவாக்கி அது மேலே ரேப்பரை போட்டு கடைசியில் வந்து விழணும். இதுக்கு பல மனித எஃபர்ட்ஸும் ஹியூமன் எஃபர்ட்ஸ் மேன் பவர் லேபரும் தேவைப்படுது. நிறைய மெஷின் எஃபர்ட்ஸும் தேவைப்படுது. நிறைய வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் செட்டப்பில் வந்து நிறைய மெஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக அதை ரேப் பண்ணோம். நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. இப்போ ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அட் த எண்டு இந்த 10 லட்சம் ஹமாம் சோப்பு எண்ட் டு எண்ட் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணி மேன் பவர் எஃபர்ட்ஸு, மெஷின் இன்டர்வென்ஷன் எல்லாம் வந்து கடைசியில் ஹமாம் சோப்பாக ரேப் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து உழுவுது. நம்ம கம்பெனியோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்? ஹமாம் சோப்பு உற்பத்தி பண்ணுற கம்பெனியினுடைய எதிர்பார்ப்பு அந்த 10 லட்சம் ஹமாம் பீஸும் அழகான அக்யூரேட்டாக 100% அது எப்படி தேவைப்படுமோ அந்த வடிவத்தில் அந்த ஹமாம் பீஸ் இருக்கணும், சோப் பீஸு. அதில் வந்து பிழைகள் இருந்துடக்கூடாது. பிழைகள் இருந்தால் நஷ்டம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணால் அதுக்கு தான் 6 சிக்மா. இப்போ உதாரணத்துக்கு இந்த 10 லட்சம் பீஸில் இந்த 6 சிக்மாங்கிற ப்ராசஸ் அப்ளை பண்ணால் அதிகபட்சமாக இந்த 10 லட்சம் பீஸில் 3.4 பீசஸ் உங்களுக்கு வந்து பிழை வரலாம். பெர்மிசிபிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதாவது இவ்வளவு ஸ்ட்ராங்கான ப்ராசஸை அமல்படுத்தி இந்த ப்ராசஸை நம்ம அண்டர்டேக் பண்ணால் 10 லட்சம் பீஸில் 3.4, அதாவது டெசிமல் வேணால் 3.5 அல்லது 4 அல்லது 3 சோப்பு டிஃபெக்ட் ஆகலாம். 10 லட்சம் எங்கே இருக்குது, 3 எங்கே இருக்குங்க? 10 லட்சத்தில் வந்து 3ங்கிறது 0.00 டெசிமல்ஸ் உங்களுக்கு பெர்சன்டேஜ் வரும். அந்த அளவுக்கு பிழைகளை நேரோ டவுன் பண்ணி ப்ராசஸை ரொம்ப பிழை இல்லாமல் அன்எராட்டிக்காக இம்பெக்கபிளாக ஆக்குறது தான் இந்த 6 சிக்மா. ஓகேங்களா? ஸோ 6 சிக்மா ப்ராசஸ் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஏகப்பட்ட டேட்டா செட்டில் வந்து மீன் ஆவரேஜ்னு சொல்லிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இந்த 10 லட்சம் உதாரணத்தை விடுங்க. ஒரு 1000 ஹமாம் சோப்பு உற்பத்தி பண்ணப்படுது. 1000 ஹமாம் சோப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கான டைம் ஆவரேஜ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு 3 hours உதாரணம் தான், அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆவரேஜ் மீன்னு சொல்லுவாங்க. அந்த மீன்கிற பேஸ் லைனை வச்சுக்கிட்டு மேலே கீழே அதுக்கு மீனுக்கு பக்கத்துலேயே தான் எல்லா ரிசல்ட்டும் வரணும். அந்த அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்கிறாங்க. அந்த மீனுக்கும் ரொம்ப தூரம் போயிடக்கூடாது. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகம்னு அர்த்தம். மீனுக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கத்தில் வரணும், மீனோட ஒட்டி வரணும், அந்த ஆவரேஜோட ஒட்டி வரணும். அப்போ லெஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த டிவியேஷன் கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து சூப்பரான ப்ராசஸுங்க. அது நிறைய கோர்சஸ்லாம் அந்த குவாலிட்டி 6 சிக்மா லீன் 6 சிக்மா கோர்சஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆக்சுவலாக பிழைகளை எரர்ஸை வந்து குறைக்கிறது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து இந்த 6 சிக்மா வந்து இந்த புள்ளியலில் அந்த தியரிட்டிக்கலாக வர்றது வந்து நம்ம அந்த ப்ராசஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்படியே டைரெக்டாக நிறைய ஸ்டெப்ஸ் கொண்டு அப்ளை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதற்கான அவுட்கமும் சூப்பராக கிடைக்கிது. சரிங்களா? இந்த 6 சிக்மாவில் வந்துங்க ஆக்சுவலாக நான் 10 லட்சம் இதில் 3.4 பிழை நடக்கலாம்னு சொல்லியிருக்கேன்.
உதாரணத்துக்கு அந்த உதாரணத்தில் நான் ஹமாம் சோப்புன்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக அதை எப்படி சொல்கிறாங்கன்னா 3.4 டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டிபிஎம்ஓன்னு சொல்கிறாங்க, டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மெஷரிங் யூனிட். அதாவது 3.4 டிபிஎம்ஓ இருந்தால் 6 சிக்மா, அதை விட கம்மியாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு, அதை விட கூட இருந்தால் 6 சிக்மா கிடையாது. ஓகேங்களா? 1 சிக்மானா 669,000 ப்ளஸ் டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பிழை. 2 சிக்மா 3 சிக்மா சிக்மா போக கூட 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 பிழைகள் கம்மியாக வருது. 6 சிக்மா ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் இந்த 6 சிக்மாவும் ஒரு சில முக்கியமான இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த 3.4 டிஃபெக்ட்ஸ் பெர் மில்லியனாக அலோவ் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஏரோநாட்டிக்ஸ், ஸ்பேஸ் கிராஃப்ட், லைஃப் சேவிங் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அல்லது மெடிக்கல் ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணுறப்போ ஆக்சுவலாக இந்த செமிகாண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டானது. அதாவது 3.4 டிஃபெக்ட் பெர் மில்லியன் கூட ரொம்ப அதிகம். இந்த மாதிரி வரக்கூடாது, வந்தாலும் பாதிக்கும் ஆக்சுவலாக. அப்போ அவங்களாம் 7 சிக்மா போகிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் 7 சிக்மா இருக்குது. 7 சிக்மானா 0.03 டிஃபெக்ட் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. அது வந்து ரொம்ப மைனர். உதாரணத்துக்கு செமிகாண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸில் சின்ன சின்ன குட்டி குட்டியாக அந்த போர்டில் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டஸ்ட்டு பூந்துக்கிட்டாலே ஒரு பேட்சையை காலி பண்ணிடும் ஆக்சுவலாக. அப்போது அதுக்கு 7 சிக்மா. அதே மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட், ராக்கெட்ஸ்க்குலாம் ரொம்ப மைன்யூட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 3.4 டிஃபெக்ட் பெர் மில்லியனே அதிகம். அவங்களாம் 7 சிக்மா ஃபாலோ பண்ணுறாங்க ஆக்சுவலாக. நிறைய கம்பெனி 6 சிக்மாவே போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக உள்ளவங்களுக்கு 6 சிக்மாவே மோர் தென் எனஃப். ஏன்னா ஏன் எல்லாருமே 7 சிக்மாவை ஆக்கலை? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை 7 சிக்மா ஆக்கினா இன்னும் நல்லா ப்ரொடக்டிவாக இருக்கும் இல்லைங்களா? 6 சிக்மாவை 7 சிக்மாவை ஆக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அடிஷ்னல் எஃபர்ட்ஸ், அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் எல்லாமே அதற்கு உண்டாகிற காஸ்ட் இருக்குது இல்லைங்களா? 7 சிக்மா ஆக்கிறதுக்கு அந்த காஸ்ட் வந்து அவங்களுடைய லாபத்தை விட அதிகமாக இருக்கும். அப்போது 7 சிக்மா ஆக்கிறதுனால வருகின்ற பலன் வந்து அவங்க லாபத்தை விட, அந்த லாபத்தை சாப்பிட்றது லாபத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டில், இந்த ப்ராஃபிட், அந்த என்ன சொல்கிறது, மணி மேக்கிங் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் 6 சிக்மா இஸ் மோர் தென் எனஃப். 7 சிக்மா ஆக்கிறதுனால பெரிய பிரயோஜனம் இல்லைங்கிறத விட அவங்க எவ்வளவு ரெவென்யூ எடுக்கிறாங்க, ப்ராஃபிட் எடுக்கிறாங்களோ அது அப்படியே 7 சிக்மா ஆக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ பணத்தை செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதனால் 6 சிக்மா போதும்னு சொல்கிறாங்க. இதுதாங்க 6 சிக்மாங்கிறது ஒரு டூல், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு டூல், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேங்களா? எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக, உலகத்தில் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஹியூமன் பீயிங், மெஷின் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஈவன் 6 சிக்மா இது வரைக்கும் உள்ள பெஸ்ட் ஒரு மெத்தடாலஜி. அதுவே 3.4 டிஃபெக்ட் பெர் மில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அலோவ் பண்ணியிருக்கு. ஈவன் 7 சிக்மாவே 0.03 மைனர், வெரி நெக்லிஜிபிள், ரொம்ப ஒரு ட்ரிவியல் அண்டு கம்மியான ஒரு டெசிமல் தான் ஆக்சுவலாக. இருந்தாலும் கூட யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். 6 சிக்மா வந்து இப்போ உள்ள இண்டஸ்ட்ரியில், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி கார் மேனுஃபேக்சரிங், கார் பார்ட்ஸ்னால் ஸ்மால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அனைத்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸும், ஈவன் சர்வீஸ் ப்ரொவைடிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இப்போ 6 சிக்மாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 6 சிக்மாவினுடைய அந்த கான்செப்ட்ஸ், தியரிஸ் வந்து அந்த பிழைகளை குறைத்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு இன்எவிட்டபிள் அண்ட் அன்அவாய்டபிள் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை பற்றி ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நான் சொன்னதில் வேறு அதிகமான தகவல் இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். Thank you guys for watching. Have a fantastic day ahead. Thank you. Peace.